எல்லாருக்கும் வணக்கம். வர 14ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் சென்சாரில் தடை செய்யப்பட்ட படம். நான் இந்த அப்போது ரீஜனல் சேர்பர்சன் போஸ்ட்டில் இருந்ததுனால ரிவைசிங் கமிட்டிக்கு வந்தது. அப்போது இந்த படத்தை பார்த்துட்டு இது தடை செய்யறதுக்கு உண்டான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கட்டு சில வார்த்தைகளில் இருந்த அப்புறம் ஒரு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு லிக்கர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அப்புறம் அந்த மாதிரி 2-3 ஷாட் மேக்ஸிமம் ஒரு 25 அடி கட் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு நாங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அது என்ன கதை என்றால், ஒரு தீவில் ஒரு போருக்கு பின்னாடி அந்த இறந்து போன போராளியுடைய மகனை அங்கே கோர்ட் மார்ஷல் பண்ணதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போது அந்த பையன் அங்கே இருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே அந்த போரை நடத்திய போராளியினால் காலில் குண்டு துளைக்கப்பட்ட ஒரு சிப்பாய், அவனுக்கு தாங்க முடியாத கோபம், இந்த பையனை கூட்டின்னு நம்மளை பார்த்துக்க வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. அவருடைய பையனும் இந்த பையனும் சம காலத்து வயசு. அப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான், அங்கிள் நான் இந்த முடிஞ்சோடனே நீங்கள் என்ன ஐஷன் போய் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். ஸோ இது கடைசியில் என்ன ஆகும், அவன் அந்த பையனோட இந்த பையன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அந்த சிப்பாயும் இந்த பையன் என்ன தப்பு பண்ணான், சரி இவனை நம்மளே அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் மார்ஷல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பதில் சொல்லணுப்பா, நீ பாட்டுக்கு தடான்னு பதில் சொல்லிடாத, அவங்க சரியாக பதில் சொல்லணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட கோர்ட் மார்ஷல் முடிஞ்ச பிறகு அவன் எந்தால் ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இந்த பையனை கூப்பிட்டு போகலான்னு வரும்போது அந்த பையன்கிட்ட ஒரு 2 பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது அந்த ஜெயிலில் ஒரு கை குழந்தை அழும். அப்போ அந்த பையன் சொல்லுவான், எனக்கு எதுக்கு அங்கிள் 2 பேக்கெட்டு, ஒரு பேக்கெட் அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து சாப்பிடும்போது அந்த குழந்தைய ஷூட் பண்ணிவிடுவாங்க. எங்கேயோ நடந்த சம்பவமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எதுவும் அந்த படத்தில் சொல்லப்படலை. இது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய கதை அப்படின்னு உங்களுக்கு இது பார்த்தா புரிஞ்சால் கூட படத்தில் எங்கேயும் சொல்லலை. படத்தில் எங்கேயும் சொல்லாத பொழுது நானே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி தான் சொல்லியிருக்கு, இந்த படத்தை தடை செய்கிறேன்னு சொல்கிறது தப்பு. சென்சார் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் பண்ணி இந்த படம் வெளியில் வருது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சார் ஃபுல் நேம் அன்புமணி, கேமராமேன் அண்ட் டைரக்டர். இவர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரும் விஜய் சேதுபதியோட. இவர் ராமர், இலங்கையினாலே ராமர் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் இவர் ராமர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்கள். அதனால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறும். அதை தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல தரமான படம். உலக அரசியல் தான் இன்றைக்கி நிறையா உலக சினிமாக்களில் வருகிறது. அந்த உலக சினிமாக்களில் ஃபெஸ்டிவல் படத்தில் வரும்போது அது எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக, ஆனால் பார்த்தவுடன் இது எங்கு நடக்கிறது என்னங்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். நான் தீவிரவாதத்துக்கு எதிரானவன் பர்சனலாக. ஆனால் எந்த இடத்திலும் ரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைப்பவன். நான் ராஜபக்ஷே அவர்களையே நான் டெல்லியில் நேராக பார்த்தபோது சொன்னேன், புத்தருடைய நாடுன்னு சொல்கிறேன், உங்கள் நாட்டில் ஏன் இவ்வளோ ரத்தம் சிந்தப்படுகிறது, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். நமக்கு என்ன இருக்குது, நமக்கு எதையும் சார்ந்து யாரோ நம்மளை தூண்டி விட்டு கேட்குற கேள்வியெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இருக்குது. சென்சார் என்பதே ஏதோ மத்திய அரசு சொல்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பிரச்சனைகள் வரும்போது தெரியுது. அது தேவையில்லாத ஒன்று. அங்கே போடுறவங்க நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாக்க அது சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். நான் முதல்ல ஃபஸ்ட்டு டைம் நான் இதே மாதிரி சென்சாரில் இருந்தபோது போர்டு மெம்பராக இருந்தபோது நான் தான் இங்கே தலைமை. அப்போது
ஒயிட் ஸ்வான்னு ஒரு படம். அந்த படம் எப்படின்னா மதுரா இல்லையா, நார்த் இந்தியாவில் மதுராவில் வந்து அங்கே விதவைகளான இளம் பெண்கள் வந்து அந்த பிருந்தாவனில் போய் சேர்ந்துருவாங்க. இனிமேல் கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும். அந்த பொண்ணு அந்த பிருந்தாவனை விட்டு வெளியில் போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற கதை. அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க. பிருந்தாவனத்தில் இது மாதிரி நடக்கவே கூடாது, இது நடந்ததே தப்பு, இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் பார்த்த உடனே அந்த படத்தில் என்ன அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். பிருந்தாவனத்தில் இது நடக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும், அதில் வந்து பிருந்தாவன்னு அங்கே காட்டுவாங்க. அந்த 3 அடி ஷாட்டை மட்டும் எடுக்க சொல்லிட்டு அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அது ஒரு காதல் கதை. ஏன் விடோவான ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? பொண்டாட்டி போயிட்டா புருஷன் உடனே மாப்பிள்ளை ஆகிடலாம். ஆனால் அந்த புருஷன் போயிட்டா பொண்டாட்டி லைஃப் முழுக்க விடோவாக இருக்கணுங்கிறது எனக்கு அதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது. தவறும் நம்ம சட்டமும் அது மாதிரி சொல்லவே இல்லாத போது அது அது அப்போ பண்ணினேன். அது மாதிரி நான் இங்கே பொறுப்பில் இருந்தபோது சுமார் 16 அல்லது 17 படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு இருந்தால் பாவம் படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க படத்தையும் எடுத்து இவங்கக்கிட்ட கொண்டு நின்று ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க படம் பார்க்குறவங்களுக்கு கூல்ட்ரிங்க்கு இளநீர் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க சொல்கிறது கேட்டு ஐயா அப்படின்னா அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்குறேன். அன்றைக்கி சென்சாரில் கூட நான் சொன்னேன், சினிமா வந்து படம் எடுக்கலைன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் வேலை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. சினிமாவே எடுக்கலைன்னா சென்சாருக்கு என்ன வேலை? சென்சார் நம்ம கத்திரிக்கோள் நம்மக்கிட்ட இருக்குன்னா எப்படி வேணால் வெட்டி விட்டுற முடியுமா? விட்டக்கூடாது. அதில் நிறைய விவரம் தெரியாதவங்களாம் போடுறாங்க. சார் ஹீரோ ஹெல்மெட் போட்டுக்கலன்றான். கதைப்படி அவன் ஹெல்மெட் போட்டுக்காத போய் தான் அடிபட்டு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கதை வருது. அவன் ஹெல்மெட் போட்டுனா அந்த கதையை எப்படி எடுப்பாங்க? டாக்குமெண்ட்ரி வேறு, சினிமா வேறு. அதை முதல்ல சென்சார் போர்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். சென்சார் போர்டு என்பது டெல்லியில் ஆளும் கட்சியுடைய உறுப்பினர்கள் மட்டுமே, அங்கத்தினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற வரைக்கும் சென்சார் போர்டு என்பது நியாயமாக செயல்பட வாய்ப்பே கிடையாது. இதுதான் ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்க படத்துக்குலாம் சென்சார் பிரச்சனையே வரமாட்டேங்குது. அவங்க கத்தி எடுக்கிறாங்க, தலையை வெட்டுறாங்க, கொலை பண்றாங்க, ரத்தமா கொட்டுது. ஆனா அவங்களுக்குலாம் சென்சார் ஒரு பிரச்சனையே வரமாட்டேங்குது. கபாலி படம் சின்ன சின்ன படங்கள் மட்டுமே ஏன்? அதான் சார், கபாலி படம் உலகம் முழுக்க ஏ சர்டிஃபிகேட், இங்கே மட்டும்தான் யூ சர்டிஃபிகேட். இதான் விஷயம். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? புரிஞ்சதில்ல. அடிப்படையாகவே இதே பாகுபலியில் கூட கழுத்தை வெட்டி கழுத்து அப்படி குதிச்சு போகும். அந்த பாகுபலி சென்சார் முடிஞ்சு சென்சார் அதிகாரி பாகுபலியோடைய இயக்குனர் காரில் போகிறார் கிளம்பி. எப்படி போக முடியும்? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜட்ஜியா நான் இருப்பா என்னை கொண்டு விட்டுருப்பேன் மந்தவழியில் அப்படின்னு ட்ராப் பண்ணேன். அந்த மாதிரி தான் நடக்குது. சார் ஒரு இடத்துல ஊழல்னு வந்தால் அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஜந்துக்களாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் ஊழல் அது தவறு. என்ன சொல்லுங்கள், யார்கிட்ட ஒரு காசு வாங்கினேன். கொம்பன் படம் வந்தது, நான் 30 லட்ச ரூபா கேட்டேன், 50 லட்ச ரூபா கேட்டேன்னு ஞானவேல் ராஜா சொன்னார். நான் கேட்டேன்னு தானே சொன்னார், வாங்கினேன்னு சொல்ல முடியல. அவரால் வாங்கினேன்னா ப்ரூவ் பண்ணும்ல. நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்கும்போது என் மேலே இருந்த பெரிய குற்றச்சாட்டு எஸ்வி சேகர் அந்த பக்கோடா கடையில் டெய்லி 10 ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறார். அது எம்எல்ஏ பதவியே கேவலப்படுத்துற மாதிரி. அவங்க கோடிக்கணக்கில் அடிக்கும் போது 10 ரூபாய்க்கு பக்கோடா வாங்குறேன்னா அது மாதிரி நம்ம மேலே சரியாக குற்றம் சுமத்த முடியலைங்கும் போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது என்னன்னா பிரபலமான ஒரு படம் நான் இப்போ ரஜினி படமே எடுத்துக்கோங்களேன். முன்னாடி குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய மாதிரியா இருக்குது இன்றைக்கி ரஜினி படம் இல்லை. அதை ரஜினியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்கும் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க, யூஏ தான் கொடுக்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா என்ன பிரச்சனை? டெலிவிஷனில் வராது. யூஏ இதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் படம் போட்டு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது சென்சார் ரூல்ஸை பார்த்துட்டு இருக்கலாம். சென்சார் ரூல்ஸில் இப்போ கூட போட்டிருக்கு, எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த சிறு குழுவையோ அவமதிக்கும்படியான காட்சிகள் வைக்கப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த பேட் கேர்ள்னு ஒரு படம் வருது, எதுக்கு? ஒரு கம்யூனிட்டியை வச்சு சொல்லணும். படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வயசில் கெட்டு போயிட்டான்னு சொல்லாமல் இந்த ஜாதி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அப்போ என்ன ஆகுது?
அந்த பட தயாரிப்பாளர் அல்ல இயக்குனர் மனசில் இருக்கிற அழுக்க குண்டு கொட்டுற சாக்கடையாக அவங்க சினிமாவை நினச்சிக்கிறாங்க. சார் இப்போ இதே ஒரு படம் தான் சார். இந்த படத்திலே ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் வச்சே வந்து ட்ரோல் பண்ணாங்க. ஒரு ஃபோட்டோ அந்த குழந்தை வந்து கையில் பிஸ்கெட் வச்சுருந்து நீங்கள் சொன்ன விஷயம் தான். அதே மாதிரி இலங்கையில் அந்த விஷயம் நடந்தது. சரிங்களா? அந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் இனிமேல் லாக் பண்ணியிருக்காங்களா சார்? தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க சார். அந்த 8 கொலை பண்ணானே ஞாபகம் இருக்கா? ஒரு 8 கொலை பண்ண அவன் பேர் என் பேருக்காக கேட்குறேன். ஜெயராஜா அவன் என்ன சொன்னான்? இல்லை 8 கொலை பண்ணவன் ஒரு கொலை பண்ணான். ஒரு ஆட்டோ சங்கர் இருக்கார். 13 சரி. நான் இப்போ அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் பேப்பர் படிக்கல. அது 13 கொலை பண்ணார் வச்சுக்கோங்க. அந்த 13 கொலை பண்ணவர் என்ன சொல்கிறாரு? நான் இது மாதிரி ஒரு படத்தை பார்த்து பண்ணினேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்த படம் என்ன சொல்கிறாங்க? நான் ஆட்டோ சங்கரை வச்சு நாங்கள் இந்த படம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. 10 கோடி பேரில் ஒரு 13 கொலை பண்ணது ஒரே ஒரு ஆட்டோ சங்கர் தான். ஆனால் அதுக்கு பிறகு அதை திருப்பி படமாக எடுக்கும்போது அதை பார்த்து 10 ஆட்டோ சங்கர் வரத்துக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. நடிகர் வந்து நான் ஸ்டைலாக சிகரெட் குடிக்கிறேன், மூக்கு வழியாக காது வழியாக புகை வருதுன்னா அதை பணம் வாங்கிட்டு குடிக்கிறாங்க. அதில் புகை வருதா, அது சிகரெட்டாக இல்லையா, அது வந்து டிஏயில் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது. ஆனால் அந்த ஸ்டைலை பார்த்து நிஜமாகவே சிகரெட் குடித்து எத்தனை பேர் கேன்சர் வருது? எனக்கு இன்றைக்கி 75 வயசு ஆகுது. நானும் ரஜினிகாந்தும் 14 நாள் தான் வித்தியாசம். நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. ஏனென்றால் அது மாதிரி காட்சி வரும்போது கூட முதல் 2-3 படத்தில் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏனென்றால் நான் பண்ணுறதை பார்த்து ஒருத்தன் கெட்டுப்போய், ஏன்னா சினிமா வந்து நம்மளை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெருசு. நம்மளை விட பெருசாக இருந்தாலே ஒரு பிரம்மாண்டம் வரும். டெலிவிஷனை பார்த்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். ஏன்னா அது நம்மளோட சின்னது, அப்படி ஒதுக்கிடுவாங்க. டெலிவிஷனில் நடிக்கிற நடிகர் பேர் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த தொடப்பத்தை வச்சுன்னு வருவாங்களே ஒரு அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே. அது அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, கேரக்டரைசேஷன் வச்சு. சினிமாவில் தான் எம்ஜிஆர் வந்தாரா, நம்பியார் வந்தாரா, அசோகன் வந்தாரா, அப்படி தான் பேரை வச்சு ஆர்டிஸ்ட் பேர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திரையில் நம்ம சமூகத்தில் நடந்த ஏதோ 100 வருஷம் முன்னாடி நடந்த கதை, அன்றைக்கி என்ன நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, அமுக்கிட்டாங்கங்கிறதெல்லாம் இப்போ காமிச்சா என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஹவுசிங் போர்டு வீடுகளுமே சமத்துவபுரம் தான். என்றைக்காவது செட்டியார் சமத்துவபுரம், முதலியார் சமத்துவபுரம் ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்களா? இல்லை. எல்லோரும் ஒன்றா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றா வாழற ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே இந்த ஜாதிக்காரன் தான் வரணும்னு இல்லாமல் யார் வேணால் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியோ குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ எதிர்த்து பேசுகிறதோ தவறுதலாக பேசுகிறதோ சரியான முறை அல்ல. இது பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். சார் இதில் டைட்டில் வந்து வீரத்தின் மகன் சார், சரிங்களா? அதனால தான் அதை அந்த படத்தையே வந்து பேன் பண்ணுறதா சொல்கிறாங்க சார். இல்லை அதெல்லாம் யார் சொன்னது? சொன்னால் நாங்கள் சொல்லணும். சொல்கிறவன் புறம்போக்கு, வெளியில் சம்மந்தமே இல்லாத 1000 பேசலாம். சொல்லணும்னா அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும். நான் தான் இங்கே லீட் பண்ணேன் இந்த டீமை. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சென்சார் ஆஃபீஸர் அந்த 3 பேர் பார்த்துருக்கலாம். அதில் என்ன, நான் சென்சார் போர்டில் உனக்கு படம் பார்க்குறதுக்கு ஒரு அனுமதி ஒரு மெம்பராக மாற்றி கொடுத்துட்டா இப்போ மாதம் ஒரு படம் பார்த்தா 1500 ரூபா கிடைக்குது. அப்போ அந்த அதிகாரியை எதிர்த்து பேசாமல் இருந்தால் நீ மாதம் 10 படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட உறுப்பினராக்கி வச்சுருக்காங்க பிஜேபியில். ஆனால் கார்த்தால 10 மணிக்கு படம்னா 8 மணிக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ 8 மணிக்கு ஃபோன் பண்ணி அவனா தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவார் 10 மணிக்கு. எதுக்கு போடுறாங்க? அவன் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தேட்டரில் போய் நான் சென்சார் போர்டு அப்படின்ட்டு ஓசியில் படம் பார்க்கலாம். இப்படி சின்ன சின்ன ஒரு அல்ப சந்தோஷங்களுக்காக ஒரு கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா அந்த துறை எப்படி நியாயமாக நடக்கும்? சென்சார் போர்டு என்றால் அதில் குடும்ப தலைவி இருக்கணும், வேலைக்கு போகிற பெண்மணி இருக்கணும், முதிர்ந்த வயதான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், ஒவ்வொரு ஜாதிக்கும் மதத்துக்கும் உண்டானவர்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒரு டாக்டர் இருக்கணும், வக்கீல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போது ஒரு சப்ஜெக்ட் வருது, ஒரு வக்கீலை பற்றின சப்ஜெக்ட்னால் இந்த வக்கீலை அதில் அங்கே படம் பார்க்க வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம், இது வந்து சென்சார் அதிகாரி யாரை கூப்பிடலாங்கிற அதிகாரம் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் ஊழல் நடக்குது. அதுக்கு பதிலாக இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும். இன்றைக்கி யார் 4 பேர் பார்க்குறதுன்னு கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும். அது இன்னி வரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. கொண்டு வந்தால் இந்த ஊழலை செய்ய முடியாது. ஓகே சார், இதுதான் இந்த படத்தை உண்டான சப்போர்ட். ஒரு நல்ல படம், அவ்வளோதான். ஒரு நல்ல படம்
ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை வச்சு நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல படம் வெளிவருவதற்கு ரொம்ப தடங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. அதுவே ஒரு நல்ல விஷயம். பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும் காலத்தில் இப்போ சின்ன சின்ன படங்கள் 8 படம் 9 படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஆனால் எல்லா படம் பார்த்தா ஒரு பேய் படம் வந்து அப்படியே 100 பேய் படம், பேயே வெறுத்து போய் மனுஷனாக திருப்பி பிறந்துடலாங்கிற அளவுக்கு நாம் ஏன்டா பேயாக பிறந்தோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு படம் எடுத்துடுறாங்க. அது வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கிறதுனால தான் வருது. அதில் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட்டு. இது மலையாள படங்கள் தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடனரி ட்ரீட்மெண்ட். ஒரு கதையாகட்டும், கொண்டு போகும் விதமாகட்டும், இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே செலவு எல்லாமே அதை எல்லா விஷயங்களும். இது கூட ஆரம்பத்தில் மலையாள பட டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்து, அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் இவர் தான் பண்ணி முடித்தார் அந்த படத்தை. அதற்காக இதை சொல்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துறை என்றால் எல்லாரும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த 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 இடம் இருக்கணும். இல்லை நீ எடுத்தால் கூட உள்ளே வரவே முடியாது, நீ எடுத்தால் பிரயோஜனமே இல்லை. சில பேர் பார்க்குறேன், அன்றைக்கி 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 40 தேட்டரில் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னுடைய ட்ராமா ஒரு சாயங்காலம் கலெக்ட் பண்ணுற பணத்தை விட குறைச்சலாக தான் கலெக்ட் பண்ணும். அப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஓகே ஓடிடி ஊற்றலாம், அப்படியே சேனலுக்கு ஊற்றலாம், என்ன சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் ரெடியாக இருக்காங்களா, வா வா படம் எடுத்தியா வா வா. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நல்ல படமாக இருந்தால் வாங்கணும். ஏன்னா டிவிலையும் தியேட்டரை விட்டு எழுந்து வெளில போயிடுவாங்க, டிவியில் டப்புன்னு அமைக்கி வேறு சேனலுக்கு போயிடுவாங்க. மோசமான படத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க. ஓடிடியும் அப்படி தான். நீ படம் ரிலீஸ் பண்ணு, நன்னா ஓடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. விழுந்தாலும் அவங்களுக்கும் பெருசாக தான் விழுது. அதனால் இது சினிமா ஒன்று தான், எந்த மனிதனாலையும் இது ஓடும் ஓடாது வெற்றி பெறும்னு கணிக்க முடியாத ஒரு துறை. அதனால் ஜாகிரதையாக இருந்து எடுக்கணும். இப்போ முக்தா சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இருந்த போதெல்லாம் படம் ஃபெயிலியர் ஆனால் கூட நஷ்டமடையாத அளவுக்கு இருக்கும். ராமநாராயணன் சொல்லுவார், ஒரு ஏணியில் 2வது படியிலேருந்து விழுந்துட்டா திருப்பி ஏந்து நின்றுக்கலாம், ஆனால் ஏணி மேல் படியிலேருந்து விழுந்தேன்னா உனக்கு ஃப்ராக்சர் ஆகிறது முக்கியம், அது கண்டிப்பாக ஆயுதம் ஆகும் அப்படிம்பார். அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே என்ன பட்ஜெட் இருக்குது, நான் வீடை விற்கிறேன், வாசலை விற்கிறேன், அதை விற்கிறேன், இதை விற்கிறேன், ஏன் அப்படி எடுக்கணும்? உங்களுக்குள்ளே முடிஞ்ச விஷயத்தை வச்சு பண்ணி என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே எடுக்க வேண்டியது தான்.